உங்களால தரையில உட்காந்தா ஈஸியா எந்திரிக்க முடியலீங்களா? அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. முட்டி போட்டு கைய ஊனி, கால ஊனி ரொம்ப கஷ்டப்படுறேன். அதே மாரி எதையாவது புடிச்சா தான், இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணா தான் கீழ உட்கார்ந்தா எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோல நான் நீங்க கீழ உட்கார்ந்தா ஈஸியா எந்திரிக்க முடியாம போறதுக்கான 5 முக்கியமான காரணங்களையும், அத ஓவர் கம் பண்ணி ஈஸியா கீழ இருந்து மேல எந்திரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய 5 உடற்பயிற்சிகளையும் டீட்டெயிலா சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தரையில உட்கார்ந்தா ஈஸியா மேல எழும்ப விடாம நம்மள தடுக்கக்கூடிய காரணங்கள்ல முதல் காரணம் சார்கோபீனியா. சார்கோபீனியா அப்படின்னா நம்ம தசைகளோட மசில் மாஸ், தசைகளோட அளவு குறைஞ்சு போறது. இது எப்ப குறையும் அப்படின்னா 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாலே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் 3ல இருந்து 6% நம்ம தசையோட அளவு மசில் மாஸ் குறையும். இது குறைஞ்சா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மசில் மாஸ் குறைஞ்சிருச்சுன்னா உங்களோட ஸ்ட்ரென்த், மசில் ப்ரொடியூஸ் பண்ற பவர் இதெல்லாம் குறைஞ்சிரும். இது நீங்க கீழ இருந்து எழுந்திருக்கும் போது அதிக அளவு சிரமத்தை ஏற்படுத்தும். அடுத்த காரணம் நம்மளோட ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் மற்றும் டெண்டான். அது என்ன லிகமெண்ட் அப்படின்னா, எலும்பையும் சேர்த்து இந்த ஜாயிண்ட்டை உருவாக்கக்கூடியது லிகமெண்ட். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தசைகள் எலும்போட போயிட்டு சேர்ற இடம் பேரு டெண்டான். இது ரெண்டுமே குறைஞ்சபட்ச அளவு தான் வளைஞ்சு கொடுக்கிற தன்மை இருக்கக்கூடியது. இது வயதாகும் போது இன்னுமே அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை குறைந்து இறுக்கமடையும். இந்த மாதிரி இறுக்கமாகும் போது நம்மளோட ஜாயிண்ட் ஈஸியா மூவ் ஆகாது. இதுவுமே அதிக அளவு டைட்னஸ் ஏற்பட்டு நம்ம எந்திரிக்க முடியாம போறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான காரணம் ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு தேய்மானம். இது வயதான எல்லாருக்குமே இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது இயற்கையா நடக்க வேண்டிய அளவை விட அதிகமா தேய்ந்தது அப்படின்னாலுமே குறைஞ்ச வயசுலயே ஒரு 40, 50 வயசுலயே நமக்கு ஈஸியா உட்கார்ந்து எழும்ப முடியாது. தேய்மானம் அதிகமா இருக்கும். குறிப்பா தேய்மானம் எங்க அதிகமா இருக்கும்னா மூட்டு மற்றும் இடுப்புல. இந்த தேய்மானம் இருக்கவங்களுக்கு எல்லாம் கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது பெரிய சவாலாயிடும். அதே மாதிரி நீங்க வலியோட கீழே உட்காரலாமா? இப்ப எனக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு சார், நான் கீழே உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே உட்காரும் போது உங்களுக்கு மூட்டு அதிகமா வலிக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க அந்த வலியையும் பொருட்படுத்தாம கீழே உட்கார்ந்தே தீரணும்னு சொல்லி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அது மூட்டுக்குள்ள சேதத்தை அதிகப்படுத்தும். சார் எனக்கு இப்பதான் ஒரு 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 மாசமா 2 மாசமா தான் எனக்கு மூட்டு அதிகமா வலிக்குது, இதை சரி பண்ணி நான் திரும்ப கீழே உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உங்க பிரச்சனையை பொறுத்து. ஏன் உங்களுக்கு உட்கார முடியல, இடுப்பு இருக்கிறதுனாலே அப்படின்ற விஷயத்துல நம்ம கண்டுபிடிச்சாதான் உங்களை திரும்ப கீழே உட்கார்ந்து எழும்ப வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். அடுத்த காரணம் நம்மளோட மசில்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். அதாவது நம்ம நரம்பு மண்டலம், தசைகளும் சேர்ந்து இயங்கக்கூடிய கோஆர்டினேஷன் அண்ட் பேலன்ஸ். இது கரெக்டா இருந்தா தான் நீங்க எழுந்திருக்கும் போது நிறைய தள்ளாடுனீங்க அப்படின்னா கீழே இருந்து ஈஸியா எழுந்திருக்க முடியாது. அப்ப எதையாவது பிடிச்சாகணும், இல்லை யாராவது உங்களை பிடிச்சாகணும். அந்த மாதிரி நம்ம ஈஸியா பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிற அந்த ஒரு திறன் குறைஞ்சிருச்சு, பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் குறைஞ்சிருச்சுனாலுமே கீழே உட்காந்து நீங்க எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. கடைசியா இது எல்லாம் இல்லைன்னா கூட சின்ன வயசுலயே ஒரு 30 வயசு 20 வயசுலயே கூட உங்களால இப்படி கீழே உட்காந்தா திரும்ப எந்திரிக்க முடியல அப்படின்னா அதுக்கான மிக முக்கியமான காரணம் இதை நம்ம பழகிக்காம போறது. பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே நம்ம ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் இது எல்லாமே ஈஸியா அந்த மூவ்மெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க தினமும் பழகுனீங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க குறிப்பா வயசு கம்மியா இருக்கவங்க இதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். வயது அதிகமா இருக்கவங்களும் திருப்ப பழகிக்க முயற்சி பண்ணீங்கன்னா கீழே உட்கார்றது எப்படி, காலை இந்த மாதிரி பதிய வச்சு உட்கார்றது எப்படி அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதை பார்த்து ஃபர்ஸ்ட் கீழே உட்கார கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல இருந்து கீழே உட்கார்ந்தா எப்படி எந்திரிக்கலான்ற எக்ஸசைஸை கத்துக்கோங்க. சரி, அவ்வளவுதாங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 காரணங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த 5 காரணத்தையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி தரையில இருந்து ஈஸியா எந்திரிக்கலாம், அதுக்கு எப்படி நம்ம கால்களை ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம தசைகளோட பலத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு 5 உடற்பயிற்சிகளை சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய 5 எக்ஸசைஸுமே உங்களுக்கு எது எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் தினமும் பண்ண வேண்டியது இல்லை. வாரத்துல 2ல இருந்து 3 நாள் பண்ணீங்கனாலே போதுமானது. இப்ப வாங்க முதல் எக்ஸசைஸை பார்த்துருவோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிரில் கேட் இருந்தாலோ இல்ல ஜன்னல், கதவு, இந்த மாதிரி எதை உங்களால இந்த மாதிரி கிரிப்பா பிடிச்சிக்க முடியுமோ அதை பிடிச்சிக்கோங்க. அடுத்த விஷயம், முட்டியை வந்து முன்னாடி தள்ளாம நம்ம உட்காந்து எழும்ப போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கை பின்னாடி தள்ளிட்டு பாதி தூரம் வாங்க, 90 டிகிரி வந்துட்டு தலையை நேராக வச்சுட்டு திருப்ப எழுந்துக்கோங்க. ஹிப் ஹிஞ்சிங்னு சொல்லுவோம். இடுப்பை பின்னாடி தள்ளிட்டு திருப்ப எந்திரிக்கிறது. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னா விட்டுட்டு இடுப்பை அதே மாதிரி பின்னாடி தள்ளிட்டு திருப்ப எந்திரிக்கிறதுக்கு கத்துக்கணும். முழுசா நீங்க உட்கார வேண்டியதில்லை, பாதி இப்படி இடுப்பை மட்டும் பாருங்க. முட்டி எங்கேயுமே எனக்கு முன்னாடி, முட்டி வந்து உங்க காலோட கட்டை விரலுக்கு முன்னாடி போகக்கூடாது. அப்படியே இடுப்பை பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு எழும்ப கத்துக்கோங்க. இந்த மாதிரி 90 டிகிரியில ஸ்குவாட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது இதே சப்போர்ட்டோடவே ஃபுல்லா உட்காரு. அதை விட எவ்வளோ டீப்பா நீங்க கீழே போக முடியுமோ போயிட்டு திருப்ப எந்திரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா டீப் ஸ்குவாட் பண்றதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா இது உங்க கால்களோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும், இடுப்பை நல்லா மூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை, அதாவது ஃபர்ஸ்ட் வாரம் பாதி மட்டும் உட்காந்து இடுப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ இதை பிடிக்காம உங்களால பாதி தூரம் இப்படி உட்காந்துட்டு எழும்ப முடியுதோ, இங்க பாருங்க, முட்டி வந்து முன்னாடி போகாம பேக்கை தான் பின்னாடி தள்ளணும், பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடுப்பை மூவ் பண்ணி உட்கார கத்துக்கிட்டீங்களோ அப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ், இப்போ சேர்ல வந்து நம்ம ஸ்குவாட் பண்ண போறோம். இந்த ஸ்குவாட் வந்து ஸ்டாகர்டு ஸ்டாண்ட் ஸ்குவாட்னு சொல்லுவோம். ஒரு காலை இந்த மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க, இன்னொரு காலை இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த கட்டை விரலுக்கு நேரா இந்த குதிகால் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு 2 கையும் இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லை நீட்டிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணுங்க. ஸோ பிடிக்காம அப்படியே எழுந்து நில்லுங்க. 1, இடுப்பு ஃபுல்லா ஸ்ட்ரைட் பண்ணி நிமிர்ந்து நிற்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த சைடுக்கு ஒரு 10 முறை பண்ணுங்க. ஸோ இந்த சைடுக்கு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அந்த காலை பின்னாடி வச்சுட்டு இந்த காலை முன்னாடி வச்சுட்டு இந்த சைடுக்கு ஒரு 10 முறை பண்ணணும். ஸோ இது மாதிரி ஸ்லோவா ஃபுல்லா எழுந்துச்சு நின்றுட்டு ஸ்லோவா உட்காருங்க. ஸோ இது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னா இதோட அடுத்த வேரியேஷனா 2 காலை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கையை நீட்டிட்டு 1, இப்படி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த முன்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுக்கோங்க, இந்த காலை முன்னாடி வச்சுட்டு இப்படி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு விதத்துல அந்த உட்கார்ந்து எழும்புற ஆக்ஷனை வந்து பிரதிபலிக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டைப்போ இல்லை இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த காலை பின்னாடி வச்சு உட்கார்றதையோ ஏதாவது ஒன்று பண்ணாலே போதுமானது, 2மே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த எக்ஸசைஸ், நம்ம கீழே இருந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா இப்படிதான் எழுந்தாகணும். ஸோ முட்டி போட்டு இந்த காலில் ஸ்ட்ரென்த் கொடுத்து இப்படி எழுந்தாகணும். இந்த எக்ஸசைஸ் பேர் லஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி சேர் இப்படி வச்சுட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு, சரிங்களா, பாதி தூரம் ஒரு இப்படி இருக்கும்போது ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு பாதி தூரம் உட்காருங்க, திருப்ப எழுந்துருங்க. 1, 2, இந்த மாதிரி 10 டைம்ஸ் இப்படி பண்ணிடுங்க. அப்புறம் பின்னாடி இருக்க காலை முன்னாடி வச்சுட்டு முன்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுட்டு திருப்ப பாதி தூரம் 90 டிகிரி. இதுல மெயினா நீங்க கவனிக்க வேண்டியதுன்னா முட்டி வந்து இப்படி கட்டை விரலை தாண்டி முன்னாடி போகக்கூடாது, முட்டி அப்படியே தான் இருக்கணும். பின்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி 1, 2, லேசான சப்போர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபுல் வெயிட் இப்படி போட்டு இப்படி குனிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் நேரா இருக்கணும், பாடி நேரா உட்காந்து நேரா எந்திரிக்கணும். உங்களால இவ்வளவு தூரம் கீழே வர முடியல அப்படின்னா ஜஸ்ட் லேசா 1, உங்களால எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளவு போங்க. எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல இருந்து ஆரம்பிங்க. இவ்வளவுதான் முடியுதுன்னா இவ்வளோ, இதை விட கொஞ்சம் கீழேனா இவ்வளோ. ஸோ இது மாதிரி பண்ணி இதை நல்லா ப்ராக்டிஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கீழே போக முடியும். ஸோ அது எப்படின்னா, இந்த பாதி தூரம் உட்கார்றது ஈஸியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பில்லோ போட்டுக்கோங்க. ஸோ இது மெயினா இந்த மாதிரி சேரை சைட்ல வச்சுட்டு இங்க இருங்க, பொறுமையா இதுல முட்டி போட்டுருங்க. சேரையும் பிடிச்சிக்கணும், இன்னொரு கையால இந்த முட்டியையும் பிடிச்சிக்கணும். திருப்ப 1, ஓகே, திருப்ப உட்காருங்க, முட்டி போட்டுக்கோங்க. திருப்ப 2. இது பண்ணும்போது உங்களுக்கு மூட்டு வலிச்சா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அதிகமாக இருந்தால் இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் 5 முறை ஆரம்பத்தில் ஆரம்பிங்க, போக 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 10 முறையா மாத்துங்க. ஸோ எழுந்துட்டு ஃபுல்லா நிமிர்ந்து நிற்கணும். ஓகே, இப்படி குனிஞ்சிக்கிட்டே இப்படியே இருந்துட்டு இப்படியே பண்ணக்கூடாது. முட்டி போட்டு ஃபுல்லா நிமிர்ந்து எழுந்திருக்கணும், திருப்ப முட்டி போடணும். ஓகே, இந்த சைடு 5 முறை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே திரும்பிட்டு இந்த காலை பின்னாடி வச்சுக்கணும், லெஃப்ட். இப்போ அப்படியே நேரா கீழே உட்காந்துட்டு 1, 2. நீங்க சேர்துன்னு இல்லை, ஏதாவது டேபிள் அது மாதிரி ஏதாவது இருந்தா கூட அதை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு எழுந்திருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் 2 சைடுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் பண்ண முடியுதுன்னா அதிகபட்சமா 10 முறை வரைக்கும் ஒவ்வொரு சைடுக்கும் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வால் புஷ்அப் பண்ண போறோம். ஸோ 2 கையையும் ஷோல்டர் வித் இந்த அளவுக்கு அகலமா வச்சுக்கோங்க, ஷோல்டரை விட கொஞ்சம் வைடா வச்சுக்கணும். அப்படியே வச்சுட்டு 2 கையும் இப்படி அகலமா வச்சுட்டு இங்க இருங்க, அப்படியே பாடியை முன்னாடி கொண்டு போயிட்டு திருப்ப பேக்ல வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ இது ஈஸியா இருக்கு சார், என்னால் இதை விட கொஞ்சம் கஷ்டமாவே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வால்ல டைரக்டா பண்றதை விட இந்த மாதிரி டேபிள்ல கை வச்சுட்டுமே பாடியை பின்னாடி தள்ளிட்டு இப்படி உடம்ப நேரா வச்சுக்கணும், கையை மட்டும் இப்படி மடக்கி நீட்டணும். ஸோ இது நீங்க அந்த வால் புஷ்அப்க்கு பதில் இந்த மாதிரி டேபிள் புஷ்அப் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நம்ம மாடியில வந்து இந்த மாதிரி செவரு இருக்கும் இல்லைங்களா சின்னதா, அதுல கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரு போனஸா நம்ம பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சேர்ல உட்காந்துட்டு இங்க பாருங்க. கால முன்னாடி வச்சுக்கணும். பாடிய எட்ஜ்ல வச்சுட்டு 2 கையும் ஊனி கால யூஸ் பண்ணாம கைய மட்டும் ஊனிட்டு எழுந்திருக்கணும். ஸோ இந்த மாரி இந்த எக்ஸர்சைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 எக்ஸர்சைஸையும் நீங்க அப்பர் பாடி, ஷோல்டர், செஸ்ட் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நீங்க கீழ கைய ஊனி ஈஸியா எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாரி இதையும் ஒரு 10 முறை போனஸா பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாரத்துல 2ல இருந்து 3 நாள் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த மாரி 10 டைம்ஸ். அவ்வளோதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா எக்ஸர்சைஸஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ அதோட இதுவும் எனக்கு பத்தாது சார். இன்னமும் நான் தினமும் ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸஸ் பண்ணணும். உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதே சமயம் நான் கீழ உட்கார்ந்து எந்திரிக்கிறது ஈஸியா ஆக்கிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல ஒவ்வொரு நாளும் 84 நாட்களுக்கு கீழ குத்த வச்சு உட்கார்றதுக்கும், சம்மணம் போட்டு உட்கார்ந்தாலும் உட்கார்றதுக்கும், எந்திரிக்கிறதுக்கும் சேர்த்த மாரியான பயிற்சிகளே முதல் நாள்ல இருந்து 84வது நாள் வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணணும்னு ஏ டூ இசட் எக்ஸர்சைஸஸ் இருக்கு. அது ஒரு கோர்ஸா தி கிரவுண்டட் லைஃப் அப்படின்ற பேர்ல நாங்க குடுத்திருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணியுமே எக்ஸர்சைஸஸ கத்துக்க முடியும். அதே மாரி எங்ககிட்ட நீங்க லைவா கத்துக்கணும். டைரக்ட்டா நாங்க வந்து ஆன்லைன்ல பார்த்து உங்கள கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கால் இல்லன்னா வாட்ஸ்அப் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் நம்மளோட ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, நீங்க பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாரெல்லாம் கீழ உட்கார முடியாம, இல்ல உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.